உலகம் பூராகவும் எங்களோட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை நான் உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்திலே என தோன்றியது. அப்போதுதான் நான் பேட்மிண்டன் என்ற இந்த போட்டியை, இந்த விளையாட்டை நான் தெரிவு செய்தேன். But I think it's amazing, and it's amazing to be here because we have the World Tamil tournament and we are now in Sri Lanka, so that's really I'm really happy. யாருமே ஒரு நேஷனல் லெவல்லே யாருமே இந்த நாட்டிலே அப்போது உள்ளட இல்லை. இப்போது ஒவ்வொரு நாட்டிலே நேஷனல் லெவலில் எங்களோட தமிழர்கள் விளையாடுறதுன்றது மேட்ச் திருப்தியும் எனக்கு. We have over 30 categories, each age group from under 11 to over 60, each level as well. Gold category with the best players, they are female and male. இளைஞர்களை ஒரு விளையாட்டுத் துறைகளை கொண்டு வரணும்ன்றது தான் என்னுடைய அந்த மெயின் சூஸ். அப்போ அந்த கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் இங்கேயும் அந்த போட்டியை நடாத்தி அவர்களுக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க வேணும். Of course, it would be better to have like 24 courts in one sports hall as we had last year in Switzerland, but it's not possible. So we have 3 different sports halls, and I think it will be enough. பெற்றோருக்கு அந்த அறிவில்லை என்றதுதான் என்னுடைய வாதம். பெற்றோருக்கு விளையாட போகக்கூடாது, போனால் படிக்க மாட்டான் என்ற அந்த மனப்பான்மையோடு தான் இருந்தவர்கள். இப்பொழுது காலம் மாறி இருக்கின்றது. Different language, I don't speak Tamil, so I have to follow really concentrated. But it's great. I think everyone is smiling. I hope that will be the case in the end of the tournament, that everyone is smiling. வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சொல்லாயுதம். குறிப்பாக இளைஞர்களுடைய சமூக மாற்றத்திற்கான பல்வேறுபட்ட விஷயங்களை நிகழ்ச்சியினுடைய களம் மூலமாக நாங்கள் திறந்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வரக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள், குறிப்பாக உயர்தர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் பின்னாக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு பிறகு இந்த மண்ணிலிருந்து தொழில்நுட்ப ரீதியாக தங்களை நிறுவியிருக்கக்கூடிய மாணவர்கள் அதை வெளிப்படுத்திடக்கூடிய விதம் என்று சொல்லி நிறைய விஷயம் பார்த்திருக்கிறோம். நிறைய காலமாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது இடம்பெற்றக்கூடிய மோசமான யுத்த காலமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இருந்திருக்கக்கூடிய இப்போதைய காலமாக இளையவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற பெரிய கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. இங்கிருந்து தேசத்தை விட்டு 3ஆம் தேசங்களுக்கு போயிருக்கக்கூடியவர்கள் அங்கே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை இங்கிருக்கக்கூடிய தேசத்தவர்கள் அனுபவிக்கிறார்களா என்று கேட்கிற போது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அல்லது திறமைகள் இருந்தாலும் கூட அதற்கான களங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஆனால் நாங்கள் கேள்வி கேட்பதை தாண்டி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிற போது நிறைய மாற்றங்களையும் நிறைய வெளிப்பாடுகளையும் நிறைய வெற்றிகளையும் இந்த மண்ணிலிருந்து அவர்கள் தருவார்கள். அவர்கள் அதன் மூலமாக தங்களை யார் என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் நாங்கள் குறிப்பிட்டளவான காலம் ஸ்ரீலங்கா அணி எங்களுடைய வீரர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னோம். ஆனால் தங்களுடைய திறமைகளை ஏதோ ஒரு முறையிலே வெளிப்படுத்தி அதன் மூலமாக பல்வேறுபட்ட போட்டிகளில் இந்த மண்ணை சேர்ந்திருக்கக்கூடிய பலர் சாதித்திருக்கிறார்கள், தங்களை நிறுவியிருக்கிறார்கள். வாய்ப்புகள் கிடைத்தால் இங்கிருந்தும் நல்ல பல வீரர்கள் உருவாக முடியும் என்பதற்கு இவர்கள் போன்ற பட்டியல் மிகப்பெரிய சான்றாக இருக்கும். இவ்வளவு விஷயத்தை நாம் பேசுவதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த மண்ணிலே சில விடயங்களுக்கு மாத்திரம்தான் பெரிய அளவிலே வரவேற்பு இருக்கிறது. பெருவிளையாட்டுகள் என்று சொன்னால் கிரிக்கெட்டோ உதைபந்தாட்டமோ ஏனைய விஷயங்களுக்கு தான் அதிக அளவிலே ரசிகர்கள் இருப்பார்கள். அதை தாண்டியும் மன அளவிலும் அல்லது உடல் அளவிலும் அதை தாண்டிடக்கூடிய சிந்தனை அளவிலும் இருக்கக்கூடிய சில திறன்களை வெளிப்படுத்துவதற்கான விளையாட்டுகளும் இருக்கிறது. பெருமளவில் அவற்றின் பின்னால் அதிக கூட்டம் இல்லாவிட்டாலும் கூட குறிப்பிட்ட அளவானவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை சில துறைகளை தொடுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த பூப்பந்தாட்டம், பேட்மிண்டன். அந்த துறையிலே அந்த போட்டிகளிலே பங்கு பெற்றக்கூடிய இளையவர்களுடைய தகவல் அது பல பேர் சொல்வார்கள், கொஞ்சம் உடல் பருமன் அதிகரிக்கிற போது இந்த துறைக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் உங்களை நீங்க பார்த்துக்கொள்ளலாம், பல்வேறுபட்ட திறமைகள் நீங்க வளர்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி சில துறைகளை சொல்கிற போது அதற்குள்ளே இந்த பூப்பந்தாட்டம் இருக்கிறது. உலகத் தமிழர் பேரவை என்கிற ஒரு அமைப்பு இந்த முறை யாழ்ப்பாணத்திலே எல்லா நாடுகளையும் சேர்த்து பெரிய அளவிலே ஒரு போட்டிகளை நடத்துகிறார்கள். அது சார்ந்திருக்கக்கூடிய இருவரோடு தான் நாங்கள் பேச போகிறோம். ஒருவர் உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையினுடைய நிறுவனர் திரு கந்தையா சிங்கம் அவர்கள், அதே போல தான் இதனுடைய தொழில்நுட்பம் மற்றும் ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ரோமன் அவர்கள். இருவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். நான் நினைக்கிறேன் கந்தையா சிங்கம், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அல்லது இந்த பூப்பந்தாட்ட துறையிலே நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறீர்கள், அங்கே இருக்கக்கூடிய வழியிலே எல்லோருக்கும் வேலை இருக்கும், நாளாந்த கடமை இருக்கு, ஒரு இயந்திர வாழ்க்கைக்குள்ள போக வேண்டிய தேவை விரும்பியோ விரும்பாமலோ அது தலைமையில சுமத்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த ஒரு அமைப்பை ஸ்தாபிக்கணும், இதை உருவாக்கணும், ஏன் அப்படி யோசிச்சீங்க? உண்மையிலே இந்த விளையாட்டுத்துறை என்பது வந்து என் உடலோடையோ இல்லை என் உயிரோடு சேர்ந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். நான் சிறுவயதாக இருக்கும்போது ஃபுட்பால் என்று சொல்லப்படுற கால்பந்தாட்டம்,
அப்படியாகத்தான் என்னுடைய விளையாட்டு அத்லெட்டிக் இதுகளில் வந்து நான் அதிக கவனம் செலுத்தி ஒரு வீரனாகத்தான் இருந்திருக்கிறேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போனதன் பிற்பாடு இங்கே கிடைக்க முடியாத சில விளையாட்டுகளை நான் அங்கே கற்றுக்கொண்டேன் அல்லது அதை எனது பசியை தீர்த்து கொண்டேன். அந்த அடிப்படையில் தான் என் விளையாட்டு வந்து அங்கே வெளிநாடுகளிலே பேட்மிண்டன் என்றதை நான் கையில் எடுத்து அந்த நானாகவே விளையாட செல்வது எனது வழக்கம். ஆனால் ஒரு முறை யோசித்து பார்த்தேன், ஏன் இது வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய ஆட்களுக்கு இப்படி ஒரு போட்டியை வைத்தால் என்ன என்று சொல்லி முதலாக சுவிட்சர்லாந்திலே ஒரு போட்டியை வைத்தேன். அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைத்தது. இப்படியாக அதே சமயத்தில் அத்லெட்டிக் என்ற அந்த போட்டியையும் அங்கே நான் நடத்தி வந்தேன். ஆனாலும் எனக்கு அது அந்த பசி தீரவில்லை. என்னவென்றால் உலகம் பூராகவும் எங்களோட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏதாவது ஒன்றை நான் உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்திலே எனக்கு தோன்றியது. அப்போதுதான் நான் பேட்மிண்டன் என்ற இந்த விளையாட்டை நான் தெரிவு செய்தேன். அப்படித்தான் ஒரு அரசியலால் சேர்க்க முடியாதது விளையாட்டாலேயே சேர்க்க முடியும் என்றது வந்து என்ற திடமான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் 2013ஆம் ஆண்டு இப்படி ஒரு இதை செய்வோம் என்று அந்த எண்ண கருவிலேயே தான் நான் இதை ஆரம்பித்தேன். உண்மையிலே அது இன்றைக்கு 10 வருஷத்துக்கு கடந்து இந்த 9வது வருஷம் அந்த கொரோனா காலத்திலே 2 வருடங்கள் இல்லாமல் போய்விட்டது. இப்போது 9வது வருடமாக 9வது போட்டியாக யாழ்ப்பாணத்திலே நடைபெறுவதற்கான ஒழுங்குகளை நான் செய்து வச்சுருக்கேன். யாழ்ப்பாணத்தில் 9 வருஷம் நடக்குது. அதுக்கு முதல் சுவிட்சர்லாந்தில் மாத்திரம் தான் நடக்குது, வேறு இடங்களுக்கும் கொண்டு போனீங்களா? என்னுடைய அந்த எண்ணம் கருவே ஆரம்பத்திலேருந்தே அப்படியே தான் நான் யோசித்தேன். என்னென்னு சொன்னால், இது எந்த இடத்திலேயே தொடர்ந்து அதனை நடத்தினால் அது மற்ற இடங்களில் இது வளராது. ஆகவே ஒவ்வொரு நாடுகளிலையும் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே சுவிட்சர்லாந்தில் 2013, அதுக்கு பிறகு ஃப்ரான்ஸிலே பாரிஸ் மாநிலத்திலே, அதன் பிற்பாடு UK லண்டன் நகரத்திலே, ஜெர்மனி, கனடா, டென்மார்க், நோர்வே, சென்ற வருடம் வந்து திரும்பவும் வந்து சுவிட்சர்லாந்திலே இந்த போட்டியை நடாத்தி முடித்திருக்கின்றோம். இதே நேரத்தில் அதையும் சொல்ல வேண்டாம் என்று தான் நினைக்கின்றேன். நான் அது ஈஸி இல்லை. ஒரு போட்டியை நடத்துவதுன்றது சொந்த நாட்டிலே நடத்துவது வந்து பெரிய அளவிலே கஷ்டம் இல்லை. இன்னொரு நாட்டிலே போய் அதை செய்வதுன்றது வந்து ஒரு சவால். அதை பற்றி கதைக்கிறதுன்னு சொன்னாலே அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை தாண்டி அந்த இடங்களே அந்த நடாத்தும் போது அங்கே ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் தான் விளையாடி கொண்டிருந்தவர்கள். இன்று உதாரணத்துக்கு கனடா அல்லது UKயை பொறுத்தளவில் ஒவ்வொரு கிழமையும் போட்டிகள் நடக்கும். பிள்ளைகள் அல்லது பெரியோர்கள் நிறைய, அதாவது வந்து அதை பழகுவதற்கு இடங்கள் இல்லாத ஒரு நிலையாக இன்றைய இருக்கிறது. அதை தாண்டிய எனக்கு மனச்சந்தோஷமான விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லலாம். யாருமே ஒரு நேஷனல் லெவல்லே யாருமே இந்த நாட்டிலேயும் அப்போது உள்ளட இல்லை. இப்போது ஒவ்வொரு நாட்டிலே நேஷனல் லெவலில் எங்களோட தமிழர்கள் விளையாடுறதுன்றது திருப்தியும் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் தான் அது. அதை நாங்கள் அடைந்திருக்கிறோம் இந்த WTBF-ஆலே என்றது வந்து மன திருப்தியோட சந்தோஷமாக சொல்லலாம். சரி, இந்த போட்டிகளை பற்றி சொல்லுங்கள். 9வது போட்டியாக இடம்பெறுகிறது, எங்கே நடக்க போகுது, என்ன மாதிரி இருக்குது, யார் யார் பங்கு பெற்றலாம், எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் போட்டியாளர்கள் வரப்போகிறார்கள், எப்படி இதை திட்டமிட்டு வச்சுக்கிறீங்க? இது உண்மையிலே எங்களை மண்ணிலே நடத்த வேண்டும் என்றது வந்து நீண்ட நாள் ஆசை. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், அரசியல் ஆசை என்று சொல்லிட்டு மாத்திரம் போயிடலாம். அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் வலி மிகுந்ததாக இருக்கும் அல்லது நீண்ட எதிர்பார்ப்பு உள்ளதாக இருக்கும். பிரதான காரணம் என்ன? பிரதான காரணம் எனக்கு என்னுடைய மனதிலே பட்டது என்ற மண். அது முதலாவது. அதை இந்த மண் என்று சொல்லும்போது இங்கே இருக்கிற இளைஞர்களும் என்னோட சேர்ந்தவர்கள் தான். அந்த இளைஞர்களை ஒரு விளையாட்டுத் துறைகளே கொண்டு வரணுமென்றது தான் என்னுடைய அந்த மெயின் சூஸ். அப்போ அந்த கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இங்கேயும் அந்த போட்டியை நடாத்தி அவர்களுக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க வேணும். எனக்கு இந்த காலங்களில் அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும். எங்களோட பிள்ளைகள் நான் பார்த்த அளவிலே மீடியாஸில் பார்த்தால் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு போதை வஸ்து அல்லது ஏதோ ஒரு அதை பிழையான வழிகளிலே எங்களுடைய இளம் சமுதாயம் போகிறதாகத்தான் நான் எனது மனதிலே பட்டது. அந்த விளையாட்டு நூடாக ஒரு பேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் உருவாகணும் என்றதும் எனது எண்ணத்திலே ஒன்று. அப்படித்தான் இங்கே அதை வைத்தால் நல்லது என்றது வந்து நீண்ட நாள் கனவு.
இந்த அப்படியாக தான் இங்கேயே வைக்க வேண்டும் என்றது உருவானதாகவும் நினைக்கலாம். நம்மிடத்து நான் மாத்திரமில்லை, எங்களுடைய அமைப்பு உலக 8-9 நாடுகளில் எங்களை கிளையல் இருக்கின்றது. அந்த கிளையலை சார்ந்தவர்களும் எங்களுடைய சென்ட்ரல் கமிட்டியிலேயும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் இதை உருவாக்கி நடாத்தி வருகிறோம். சரி, இந்த போட்டிகளை பற்றி சொல்லவில்லை. போட்டி யாழ்ப்பாணத்திலே யூனிவர்சிட்டி இண்டோர் ஸ்டேடியத்தில், அதாவது வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பின்னால் உள்ள அந்த மைதானத்திலே, உள்ளரங்க மைதானத்திலே நடைபெற இருக்கிறது. 31ஆம் தேதி ஜூலை மாதத்தில் இருந்து 4ஆம் தேதி ஆகஸ்ட் மட்டும் 5 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியிலே 11 வயதுக்கு உட்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இவ்வளவு வயது ஆண்கள் பெண்கள் இரட்டையர் என பலவிதமான 33 வகையான போட்டிகளை நாங்கள் நடாத்துறதுக்கு திட்டமிட்டு நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பற்றினர்கள் தனியாக இங்கேருந்து மாத்திரம் தான் வரப்போயினமா இல்லை, உலக நாடுகளில் இருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, கனடாவிலேருந்து, இப்படி அந்த சாதாரணமாகவே 16லேருந்து 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எங்களை போட்டிகளை பங்கு பெற்றது வளமை. ஆனால் இந்த முறை இலங்கையிலே வந்து உண்மையில் எங்களுக்கு மனவருத்தம், சரியான மனவருத்தம். 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் இங்கே பங்கு பெற்றுகிறார்கள் என்றது மனவருத்தம். இருந்தாலும் கூட அது ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கின்றேன். ஏன் அவர்கள் பங்கு பெற்றதில் என்ன சிக்கல்? நான் நினைக்கின்றேன் பிரச்சனை எதுவாக இருக்கும் என்று நான் நினைப்பேனாக இருந்தால், தற்போது விமான சீட்டின் தொகை அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம். மற்ற போட்டிகளே போட்டியாளர்கள் மட்டும் பங்கு பெற்றுவார்கள். இங்கே வரும்போது குடும்பமாக வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிச்சயமாக அதற்கு ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு சொன்னால் அதுக்கான பணத்தொகையும் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த வருகை குறைவாகத்தான் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். சரி, நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் போட்டி வச்சுக்கிறீங்க. அப்படி வைக்கல வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே நீங்கள் கூப்பிட்டு செய்வீங்களா? நிச்சயமாக. ஜெர்மன் நாட்டிலே நடாத்திய போது 14 வீரர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் இலங்கையிலே இருந்து 14 பேர் பங்கெடுத்தார்கள். அவர்கள் தங்களுக்கான விமான செலவுகள் எல்லாம் அவர்களே பார்த்து கொண்டார்கள். நாங்கள் அவர்களான தங்குமிட வசதி, உணவுகளை மாத்திரம் நாங்கள் அவர்களை பார்த்து கொண்டோம். முதலாக யூகேயில் நடைபெற்ற ஒரு போட்டியில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கீர்த்தனன் என்பவர் வந்து 15 வயது அப்போது அவருக்கு அங்கே வந்து பங்கு பெற்றினது முதல் தடவை. அதைத் தொடர்ந்து இப்போது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலேருந்து வருவது வழக்கம். சரி, இந்த போட்டிகள் நீங்கள் ஒவ்வொரு நாடாக கொண்டு போகிறீங்க. இப்போ கடைசியாக தாய் மண்ணுக்கே வந்திருக்கிறீங்கள். பெரிய ஒரு நிதி செலவு, பொருட்செலவு எல்லாம் இடம்பெறும். இதெல்லாம் எப்படி பார்த்து கொள்கிறீர்கள்? உண்மையிலே ஸ்பான்சர்ஸ் தான் நல்ல மனம் படைத்தவர்கள் நிறையவே இருக்கின்றார்கள். எங்களுடைய அமைப்பு ஒரு நல்ல வேலையை செய்வது என்று அவர்கள் நேரோடாக பார்க்குறது மூலமாகத்தான் அவர்கள் எங்களுக்கு உதவி. நாங்களும் அவர்களை அல்லது எப்படி சொல்லலாம், பிச்சை எடுத்துக்கிறது என்று கூட சொல்லலாம் ஒரு நேரத்தில். அப்படியான அந்த மற்றவர்களின் உதவியினூடாகத்தான் இதனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த முறை போட்டிகள் இவ்வளவு விதமான வீரர்கள் பங்கு பெற்ற போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அளவான காலத்துக்கு முதல் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போயிடக்கூடிய ஒருவர். இன்றைக்கு தலைமுறைகள், அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் வந்து விட்டது. வேகமாக தொழில்நுட்பம் கூட வளர்ந்து விட்டது. அப்படி இருக்கிற போது நீங்கள் போகைக்கு இருந்திருக்கக்கூடிய வளம் அல்லது மைதான நிலவரங்கள், போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய அந்த தொழில்நுட்ப சார்ந்த பொறிமுறைகள், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எனது காலத்திலே இங்கே எதுவுமே இருக்கவில்லை. அதாவது வந்து விளையாட போவதற்கு கூட தடைகள் வீட்டிலே. அதை தாண்டித்தான் நாங்கள் அந்த தடையை தாண்டி நிறைய பேருக்கு அந்த விளையாட்டு சோறு போடுமான்னு கேட்டு கூட கலவருடைய நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் எங்களை நான் இருந்த காலத்திலே அந்த வசதிகள் எதுவுமே இருக்கவில்லை. அதன் பெற்றோருக்கு அந்த அறிவில்லை என்றதுதான் என்னுடைய வாதம். பெற்றோருக்கு விளையாட போகக்கூடாது, போனால் படிக்க மாட்டான் என்ற அந்த மனப்பான்மையோடு தான் இருந்தவர்கள். இப்பொழுது காலம் மாறி இருக்கின்றது. இளம் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இப்போ உலக இன்டர்நெட் என்ற அந்த பரந்தளவான ஒரு உலகத்திலே நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அந்த பெற்றோர்களுக்கு இப்போது அந்த எண்ணம் வந்திருக்கிற இந்த பிள்ளையையும் ஸ்போர்ட்ஸிலே நாங்கள் உருவாக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட அது 100 விதமானது என்று சொல்ல முடியாது. ஒரு 10 விதத்தை தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே இளம் பெற்றோர்கள் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன், இளம் பெற்றோர்கள் எந்த விளையாட்டுன்றதில்லை, பிள்ளைகளை
அனுமதியுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிநாட்டிலே குறிப்பாக வெளிநாட்டிலே எங்களோட வயது முதிர்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஹாபின்றது எதுவுமே இல்லை. இப்போ பென்ஷன் எடுத்தவுடனே என்ன செய்வதுன்றது தெரியாது. திருப்பியும் ஏதோ ஒரு வேலைக்கு போகிற கூடியாக நிறைய பேர் இருக்கிற நேரம் போகாத அந்த அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்டா, கவுண்டன் செந்தினின்ற படத்தை பார்த்துட்டு ஒரு பியரையும் குடிச்சிட்டு செட்டியில் படுக்கிறதை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அப்படியா? ஏனென்றால் என்ன செய்கிறேன்னு தெரியாது. அப்போ ஒரு ஹொபி இருக்குமென்னு சொன்னால் வெள்ளைக்காரர்களை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் வயது போனாலும் தாங்கள் ஒரு போட்டி ஒரு ஒரு விளையாட்டு சார்ந்தவர்களாக பார்க்க போவார்கள், அல்லது அதிலே தன் வயது உள்ளவர்களோடு சேர்ந்து இணைந்து போவார்கள். இந்த பேட்மிண்டன்றது உண்மையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், அழகான ஒரு ஒரு விளையாட்டு. மனைவியும் கணவரும் சேர்ந்து விளையாடலாம், அம்மாவும் மகளும் சேர்ந்து விளையாடலாம், மகளும் அப்பாவும் சேர்ந்து குடும்பமாக போய் விளையாடக்கூடிய ஒரே ஒரு விளையாட்டு. உங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லிவினோம், ஐயோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால், நீங்கள் ஏதாவது விளையாட்டு செய்யணும் ஏன்னா பேட்மிண்டனுக்கு தான் வெறியணும், காசு இவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லை, டாக்டருக்கு கொடுக்காம இப்படி விளையாடலாம், அந்த மனநிலை மாறிக்கொண்டு தான் வருது. அது நான் எங்கேயும் பார்க்கலாம், இங்கே இலங்கையிலேயே அதை நான் பார்க்கலாம். சரி, வெள்ளைக்காரர்கள் சார்ந்த விஷயத்தை சொன்னீங்க, பக்கத்துலேயும் ஒரு வெள்ளைக்கார அழைத்து வந்துக்கிறீர்கள். யார் அவர், அவரை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். இல்லை இப்படியானாக்கள் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க? நிச்சயமாக அவரை எங்களோட தமிழ் சமூகம், அதாவது எங்களுடைய பேட்மிண்டன் சார்ந்த அனைவருக்கும் அவரை தெரியும். அவர் பேர் ரோமான் பெஹூஸ். அவர் தேசிய சர்வதேச ரீதியாக அனுபவங்களை பெற்றவர். அவரது நின்ற 38 வருஷமாக எனது நண்பர். அவர் ஒரு சுவிஸ் நாட்டின் தேசிய பயிற்சியாளராக இருந்தவர். நான் இது 2013ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு அவர் என்னுடைய சிந்தனையில் வந்து 2012ஆம் ஆண்டு அவருடைய போய் பேசினேன், இப்படி ஒன்று செய்ய போகிறேன், ஹெல்ப் பண்ண சொல்லி. அவர் உடனே சொன்னார், ஆஃப்கோர்ஸ் என்று சொல்லி போட்டு எனக்கு அனைத்து விதமான உதவிகளையும் எனக்கு புரிந்தார். அது மட்டுமில்லை, இன்று வரை எங்களோடு பயணித்து கொண்டு வர்றார். இந்த அதாவது விளையாட்டு சார்ந்த முழு விடயங்களையும் அவர்தான் செய்து வருகின்றார். அவரை நிச்சயமாக இன்னொன்று சொல்லணும், அவர் இங்கே ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னோடு வருவார். அவர் தன்னுடைய செலவில் தான் வந்து போகிறவர். அதை நான் முக்கியமாக சொன்னேன். சில பேர் நினைப்பெல்லாம், சில பேர் நாங்கள் இது பணம் கொடுத்து தன்னுடைய செலவிலே தான் இவ்வளோ உங்களுக்கு தெரியும், ஒரு கிழமைக்கு வந்து நின்று எல்லாம் செய்கிறதுன்னு சொன்னால் ஈஸி இல்லைன்னு. அப்போ அவ்வளவும் அவர் தன்னுடைய செலவில் தான். அப்படியே நான் பணம் கொடுக்குறதுக்கான 2 தடவை அதை முயற்சி செய்தேன். அவர் என்னை பேசினார், முதலாவது என்ற பேஷன் பேட்மிண்டன், நீ என்ற ஃப்ரெண்ட், ஆகவே அதுக்கு மிஞ்சி எதுவும் கதையக்கூடாது. அப்படியான ஒரு முறை ஜெர்மனிலே ஒரு கடைசி ஃபைனல் நடந்தது. ஃபைனல் நடந்தால் ஒரு உண்மையில் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு ஃபைனல். ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சார், சொன்னார், எனக்கு இப்படி ஒரு மேட்சை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி என்று. அதுக்கு ஒரு மனம் வேண்டும் என்று. அப்படியான ஒருவர். நீங்கள் அவரிடமே அவருக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தெரியும். அவருடைய நீங்கள் நிறைய கேட்டு அறிந்து கொள்ளலாம். சரி, இந்த நேரத்தில் நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வெல்கம் மிஸ்டர் ரோமன் டு அவர் ஷோ. It's the time you explain the link between the WTBF and you. Yes, Vanakkam. First of all, thanks for having me here. The link is Singam, who is an old friend. I started to play badminton 35 years ago, and we met at work, and so that's the link. That's the only link. We organize different sports events, and then we started with badminton with the first World Tournament in 2013. Compared to this tournament in Jaffna, it was a small tournament, because now we have the biggest tournament ever. The 9th tournament is the biggest with more than 500 participants. So that's the link between me and the tournament. Yeah. How do you feel to travel with these guys? Amazing. It's different, of course. It's different than in Switzerland. It's different from the infrastructure. It's different with the communication. But I think it's amazing, and it's amazing to be here because we have the World Tamil Tournament, and we are now in Sri Lanka. So that's really, I'm really happy to be here with this tournament, with the big tournament. How do you feel in Jaffna, especially in Sri Lanka? Hot. No, really nice, really nice. All people are really, really nice to me. The food is amazing. We have been here in 2018 for like 2 days in Jaffna, and we traveled around Sri Lanka 1 month. And to be back again is really, really great. Yeah. How were the arrangements for the tournament? Now it's a 9th time. Yeah. How the arrangements of the tournament? Yeah.
You mean like how we run the tournament, or yeah? So it's the first time we have more than 2 days. Normally the tournament is 2 days on the weekend, but with that many participants, we had to expand that to from Wednesday to Sunday. So 4 days we will have badminton and the finals. We have over 30 categories. Each age group from under 11 to over 60, each level as well. Gold category with the best players, they are female and male. So that is quite a heavy thing to do. And we have 3 different halls. There's not one sports hall with enough courts, so we will play in 3 different courts, and that's a little bit of a challenge also for the communication and also for the players to know where am I playing at, in which sports hall. That's the first time we have not only 1 but 3 sports halls. Mr. Singham told that you travel with him along the most of the Europe countries. Yeah. Now you are in Sri Lanka, in IFNA. The facilities, compare with the Europe countries and Sri Lanka is very different. Do you satisfied with these facilities, or do you think it's enough for the play? Otherwise, we wouldn't be here. Yes, it is enough for the tournament. I am positively surprised that there is enough space in the sports hall. So we have the courts, but between the courts we have enough spaces. That's important in all 3 sports badminton halls. So in the bowling center as well. So that is great. Of course, it would be better to have like 24 courts in one sports hall as we had last year in Switzerland, but it's not possible. So we have 3 different sports halls, and I think it will be enough. Yeah. Do you think technical issues are available here? Yes, they are, of course. Badminton is not a complicated sport, so we need the courts, we need a microphone, and we need the players, of course. Without players, we can't do anything. That should be possible, of course. Yeah. How do you feel work about the Tamil community? I know it a little bit now. Since 2013, we organized the tournament, and I know Singham for a long time, but it's different here in Sri Lanka because I'm surrounded with Tamil people and with a different language. I don't speak Tamil. So I have to follow really, really concentrated. But it's great. I think everyone is smiling. I hope that will be the case in the end of the tournament, that everyone is smiling. And no, I feel really great. I hope that when it starts, it runs smoothly till the end. And we have a great gala evening on Sunday evening then. Hope you met some players earlier this interview or these days. How do you feel about their talents? That is amazing, really. I attended the 2018 Northeast Badminton Tournament here in Sri Lanka, in Mannar. And I was really, really amazed, not only of the level of badminton, but also because of the enthusiasm they have, of the passion for the sport. It's different than in Switzerland. In Switzerland, we play badminton, of course, but here I feel something different, really. They are loving the sport, they are playing it, and that is amazing for me, really. I'm myself a badminton player, but to play here, it's really, really different. Mr. Singham told that you are the coach in Switzerland for many teams for many years. Why don't you have practitioners or any other technical improvement system for these players in Sri Lanka or IFNA? I don't think that the coaches are that different in Sri Lanka than in Switzerland or in Europe. Of course, in Europe, we have Denmark as the capital of badminton in Europe. And I don't think that they need any improvement from the coaching side. The facilities are different, of course. But I think otherwise, I see the level, how it increased from 2013 to 2023 last year in Bern. And I think from each year to another year, it's improving. So I don't think that they need any teaching but something from us. In techniques, no? No, I don't think so. The techniques is also a little bit different now. When I look back 10 years, the technique, the running technique, or also the handling with the racket is a little bit different. There are many ways to the correct technique. No, I think it's great, really. So far I have seen. Thank you very much. Thank you being here. Thank you. And thank you for the work with the community of Tamil people. Thank you very much once again. Thank you. திரு சிங்கம் அவர்கள் நாங்கள் மீள போகலாம். பல விஷயங்களை அவர் சொல்கிறார். உங்களோட சேர்ந்து பயணித்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் கொண்டு வரது அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய 11 வயதுலேருந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் இலக்காக கொண்டிருக்கிறீங்க. ஏன் இந்த வயதுக்கு பிரிவினரை வந்து நீங்கள் பிரதானமாக கொண்டு வரீங்க? இது கேள்வியே இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். என்னென்றால் உங்களை உலக நாடுகளிலே எடுத்து பாருங்கள், இளம் வயதினரை தான் டார்கெட் பண்ணுவார்கள். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஊடாக
வேறு விதமான உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் எல்லாம் ஓப்பன். ஆனால் பிள்ளைகளை ஒரு ஸ்போர்ட்ஸுக்கூடாக ஒரு பண்பாடுகளை வளர்க்கலாம்ன்றது அவர்கள் நிச்சயமாக நம்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும் மில்லியார்டன் கணக்கில் செலவில் ஸ்போர்ட்ஸுக்கு. உண்மையில் எனக்கு கவலையாக இருக்குது. இந்த 3 இடத்துல அவர் சொன்னவர் உங்களுக்கு 3 இடத்துல இப்போ நாங்கள் செய்கிறோம். ஒரு இடத்துல 2 கோர்ட், இன்னொரு இடத்துல 3 கோர்ட், யூனிவர்சிட்டியில் 8 கோர்ட்டை நான் 6 உள்ளதை நாங்கள் 8 ஆக்கி இப்போ பாவிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பொதுமக்கள் பாவிக்கிறதுக்காக எந்த விதமான ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இன்றைக்கு வரையும் இந்த குடாநாட்டுக்கு கிடையாது. வருது சொல்கிறாங்க, இதுவும் கிடையாது. ஆனால் நான் பல தடவை பல பொலிட்டிஷியனோட கதைச்சிருக்கிறேன், அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறேன். உண்மையிலே யாருமே அதை பொருட்படுத்தவில்லை என்றுதான் என்ற குற்றச்சாட்டு. உண்மையிலே தேவை இருக்குது. தூர நோக்கு பார்வையோடு ஒரு பொலிட்டிஷியன் பார்க்க வேணுமென்றது அல்லது அதிகாரிகள் பார்க்க வேணுமென்றது என் போன்ற ஆக்களின் எண்ணம். எனக்கு அரசியல் தெரியாது. ஆனால் அதை டார்கெட்டாக நாங்கள் இருந்தால் தான் எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளை நாங்கள் வளம்படுத்தலாம். தனியாக பேட்மிண்டன்றது நான் இங்கே குறிப்பிடையில் எந்த விளையாட்டாக இருந்தாலும் இன்டோர் ஸ்டேடியம் உண்மையிலே இங்கே இருக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும் இந்த குடாநாட்டை வேண்டக்கூடிய பணக்காரர் இருக்கிறார்கள், இனியில்லையாண்ட கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஸ்போர்ட்ஸ்லேயே சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இதை சிந்திக்கலைன்றது என்ன வருத்தம். நான் பல விடையும் சொல்லிக்கிறேன். ஆகவே யாராவது அது சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்கள். அதான் நான் என்ற வேண்டுகோளாக உங்களுக்கு வைப்பேன். ஒரு காலத்தில் இந்த கோட்டம், வலயம், மாவட்டம், மாகாணம் இதை தாண்டி தேசியம் போகிறது தான் ஆகக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அல்லது இந்த பாத பூட்டின காலத்துல எல்லாம் இதை தாண்டி போக முடியாது, ஆகக்கூடியது மாவட்டம் தான். மாகாணத்துக்கு போனோம்னு சொன்னால் இங்கேருந்து பல்வேறுபட்ட கெடுபிடிகள், காங்கேசந்துறை போய் காங்கேசந்துறையிலேருந்து திருவண்ணாமலை கப்பலில் போய் அங்கேருந்து பிறகு போட்டி நடக்கக்கூடிய மாவட்டத்துக்கு போகிற அதுக்குள்ள அடையாள அட்டை காட்டினா அதிலே வித்தியாசம் காட்டுவாங்க. பல்வேறுபட்ட சிக்கல் நம்ம ஒன்று இருந்து ஒரு சர்வதேச போட்டியை கொண்டு இங்கே வைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக இதனோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சவால்கள் ஒன்றுமே உங்களுக்கு இந்த போட்டிகளை வைக்கிறதுல, ஒவ்வொரு வருஷம் இதை ஒழுங்குபடுத்துறதுல ஒன்றுமே வந்தது இல்லையா இது வரைக்கும்? அது சொல்வதென்றால் நிறையவே சொல்லலாம். ஆனால் நெகட்டிவாக கதைக்கிறது எனக்கு நோக்கம் இல்லை. இல்லை, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி வந்தீங்கன்றதை சொன்னால் தான் வெளியில இருந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. இல்லை, இப்போ என் போன்ற ஒருவனாக ஆசைப்பட்டா அவர் இலகுவா சொல்லலாம், இவன் டக்குன்னு வந்துட்டான். ஆனால் நான் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னா தான் அதுக்கு பிறகு இப்படி வந்திருக்கான்றதை புரிஞ்சு கொள்ள. நான் சொல்லக்கூடியதாக இருந்தால் ஒரு தாராவை நீங்கள் டூரிஸ்டாக போய் பார்க்குறீங்க, அழகான தாரான்னு நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க. ஆனால் பார்த்தால் உண்மையாக அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்த தாரா கீழே வலிக்கிற வலி மற்றவர்களுக்கு தெரியாது. அதே போன்று தான் இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். ஒவ்வொரு லெவலில் செய்யணும்னு நாங்கள் எத்தனை இரவு நித்திர முழிச்சிருப்போம். என்ன நித்திர கொண்டு எவ்வளோ காலமென்று தெரியாது. ஒவ்வொரு நாளும் சில வேளையில் 3 மணிக்கு கூட ஒழும்பி என் மாதிரியான ஆக்கள் வேறு ஆக்களும் இருக்கிறார். உண்மையில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் நிச்சயமாக சொல்ல வேணும். பேர் தெரியாமல் இது வளரணும்னு சொல்லி உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த துறையில் நான் உண்மையில் பயணித்த இதில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். இது வளரணும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டியவர்களை பற்றி நான் பெரிதாக டிஸ்கஸ் பண்ணுறதில்லை. ஏன்னு சொன்னால் எல்லா விதமானவர்களும் இருப்பார்கள். எனக்கு அதுக்கான நேரத்தை ஒதுக்கக்கூடாதுன்ட்டு நான் எப்போது நினைப்பேன். நெகட்டிவ் பாயிண்ட்டான விஷயங்களை எனக்கு ஆக்கபூர்வமான விஷயத்துக்கு தான் என் மூளை பயன்படணுமென்று நான் எப்போது நினைப்பதுண்டு. அதாவது எனக்கு எதிரிகள் யாருமே தேவையில்லை. எதிரிகளை சம்பாதிக்கிறதும் என் நோக்கம் இல்லை. என் நோக்கம் ஒரு நல்ல நோக்கமாக நான் நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் 1-2 பேர் இல்லை, நிறைய பேர். நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீர்கள், உண்மையில் நான் என்றதை விட என்னோட பின்னுக்கு நிற்பவர்கள் பல மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பேர்களை சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள ஒத்துழைப்பு அவன் எங்களுடைய உதவி இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா அளவில் நான் நினைக்கிறேன் இதுதான் பெரிய அளவிலான ஒரு போட்டியாக, அல்லது இந்த பூப்பந்தாட்ட போட்டிகளில் பெரிய ஒரு போட்டியாக இது இருக்கு. நான் ஸ்ரீலங்கா, அதாவது வடக்கு கிழக்கிலேயே ஸ்ரீலங்காவிலேயே இது ஒரு ரெக்கார்ட் டூர்னமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், இங்கே எங்கே வைத்தாலும் நாக் அவுட் சிஸ்டத்தெல்லாம் போட்டியில் வைப்பார்கள். நாங்கள் அதை அப்படி செய்கிறையில் ஒரு குழு போட்டியாக வைத்து அதிலிருந்து தான் அங்காலே போவார்கள். காரணம் 2-3 காரணங்கள் இருக்குது. ஒருவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரார், ஒரு நேஷனல் பிளேயரும் வரார். இந்த இதுக்கு அவர் வர்றார், ஒரு போட்டியில் தோல்வி அடைந்தவுடன் வெளியில் போயிடுவார். அப்படி இருக்கக்கூடாது. அங்கிருந்து வாரவர் அவரும் இந்த போட்டியிலே 2-3 பேர் வித்தியாசமானவர்களை விளையாடி தன் அனுபவங்களை பெற வேண்டும்.
அதுதான் எங்களோட நோக்கம். அதுக்காகத்தான் நாங்கள் அந்த தெரிவு போட்டிகளை வைத்து நடாத்துகிறோம். அதுதான் எங்களுக்கு உள்ள சவால். 1300 சொச்ச கேம்ஸ் வந்து நடக்க போகுது இந்த 5 நாளுக்குள்ள. எப்படி அதெல்லாம் நடத்தி முடிக்கும்? அதுக்கான முழு விடயங்களும் எனது நண்பரும் இன்னொரு எங்களுடைய WTFவின் முக்கிய உறுப்பினர் ராஜன், அவர் 2 பேரும் தான் அதுக்கான இரவு நித்திர முடித்து தான் அதை செய்யக்கூடிய இருந்தது. ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரே நேரத்தில் 2 பேரை கூப்பிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் நேரங்கள் கொடுக்க வேண்டிய சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளான்களை போடணும். அது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு உண்மையிலே அது பற்றிய அறிவு குறைவு. உண்மையிலே இவருக்கும் ராஜனுக்கு தான் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சரி, இந்த பெரிய போட்டி பிரம்மாண்டமான போட்டின்னு சொல்கிறீங்க, பரிசுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? வெவ்வேறு நாடுகளில் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்தா தான் அடுத்த முறை இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற போது கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. இந்த போட்டியிலே நாங்கள் இன்றைய வரை வந்து கோல்ட் கேட்டகரி, அவர் வெள்ளனை குறிப்பிட்டவர், கோல்ட் கேட்டகரி என்றது வந்து மென் சிங்கிள், உமன் சிங்கிள், டபுள், உமன் டபுள், மென் டபுள், மிக்ஸ், இந்த 5க்கும் பரிசுகள். அதாவது வந்து மென் டபுளுக்கு, சிங்கிளுக்கும், மிக்ஸுக்கும் 1000 சுவிஸ் ஃப்ராங்க் என்றால் 3,50,000 சொல்லலாம் கிட்டத்தட்ட. அந்த ப்ரைஸை இங்கே யாருமே கொடுக்குறதில்லை. அதை கொடுக்குறோம். அதே இன்னொரு இதையும் சொல்ல வேணும் இந்த நேரத்தில். நாங்கள் இந்த இலங்கையிலே சென்ற வருடம் தான் உண்மையிலே அதை நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் கேட்டகரி என்ற ஒரு துறையையும் உருவாக்கி இருக்கின்றோம். இங்கேருந்து போட்டிகளை வச்சு இல்லை இன்டர்நேஷ்னல் கேட்டகரி இந்த போட்டியிலே அதுவும் ஒரு வித்தியாசமான பிரிவாக வைத்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மாத்திரம் விளையாடலாம். ஆனால் இன்னொரு இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு கேட்டகரியை நாங்கள் வச்சுருக்கோம். அதில் தாய்மொழி அல்லாதவர்கள் விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையே நாங்கள் வழங்குகிறோம். உதாரணத்துக்கு வெளிநாடுகளை விளையாடும்போது கிந்திக்காரங்கள் வருவாங்க, நாங்கள் விளையாடுவோம். சிங்களாக்கள் வருவினோம், நாங்கள் விளையாடுவோம். அந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பை நாங்கள் கொடுக்கணும் என்பதற்காக இந்த வருஷமும் அவர்களும் கேஷ் ப்ரைஸாக, அது 2 லட்சத்தி சொச்ச கேஷ் ப்ரைஸ், அதையும் நாங்கள் இந்த முறை முதன்முறையாக டபுளும் சிங்கிளுமாக அது நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். சிங்கள நண்பர்களும் வந்து விளையாடுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். சரி, நாட்கள் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏற்பாடு பணிகள் இந்த கட்டத்தில் இருக்கிற ஓரளவுக்கு முடிஞ்சுதா இல்லை இன்னும் தாமதமாக? உங்களுக்கு தெரியும், அது இங்கே உள்ள எங்களுக்கு தமிழர்களுடைய சரியான பண்பாடு கடைசி இரவு 12 மணி மட்டும் வேலை செய்வோம். அப்போ அந்த இது இருக்கும் மட்டும் எப்படியும் விடிய காலமே 4 மணி மட்டும் அந்த வேலைகள் இருக்கும். ஆகவே இன்னும் பூர்த்தி அடைந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உண்மையிலே இங்கேயும் யாழ்ப்பாணத்திலே பலர் ஆர்வமாக வந்து உதவி செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல வேணும். நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். நிறைய விதத்தில் ஒவ்வொருடைய பங்களிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் போய்க்கல வந்து எப்படி அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை எப்படி அணுகினீர்கள்? உங்களோடு சேர்ந்து பங்களிக்க வேண்டும் விரும்பினால் அவர்கள் எப்படி உங்களோடு தொடர்பு கொள்ளலாம்? எப்பொழுதும் அது ஓப்பன். எப்பவும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வெல்கம். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் இதை நான் இங்கே சொல்ல வேண்டும். WTF என்றது நாங்கள் வெளிநாடுகளில் இந்த வேர்ல்ட் கப்பை நடத்தினாலும் இலங்கையில் இந்த பிள்ளைகளை உருவாக்கணும் என்ற அந்த நல்ல நோக்கத்திலே வடக்கு கிழக்காக இணைத்து வருடம் இந்த போட்டிகளை நடத்தி வருகின்றோம். சென்ற வருடம் திருவோணமலையிலே நடைபெற்றது. இன்று வரையும் அப்படி ஒரு போட்டி நடைபெறவில்லை என்று சொல்கிற அளவுக்கு அந்த போட்டி அமைந்தது. இந்த வருடம் இந்த உலகக்கிண்ணம் நடப்பதாலே அடுத்த போட்டியில் நாங்கள் தீர்மானிக்கலை. இந்த வருடம் அந்த வடக்கு அதன் மூலமாக எங்களுக்கு இங்கே உள்ள பிள்ளைகளுடைய டேலண்ட் எங்களுக்கு தெரியும். இங்கே நடத்த போகிற இந்த போட்டியிலே வெளிநாடுகளிலேருந்து வர்ற போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் என்று நிறைய பேர் இருக்கணும். அப்போ எங்களோட பிள்ளைகளின் டேலண்ட்டை பார்க்கணும். அவருக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு அங்கே வரும்போது அண்ணா நாங்கள் ராக்கெட் எதுவும் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா, சப்பாத்து கொடுக்கலாமா, இவர் கூட ஒரு பேக் நிறைய சாமான்கள் அங்கேருந்து கொண்டு வந்தார் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி வேறு யாக்களும் கொண்டு வந்து தர்றதுக்கு என்ன கேட்டார்கள். நாங்கள் நிறைய கொண்டு வாங்கணும்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கு. அப்போ அந்த மனங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இது எங்களோட பிள்ளைகள் நாங்கள் யாரும் இல்லைன்னு அனாதைகள் இல்லை. அந்த அடிப்படையில் நிச்சயமாக அது நன்மைகள் நடக்கும் இந்த டூர்னமெண்ட்டில்
இல்லை என்றதான் அதை தாண்டி எங்களை பிள்ளைகளை கூட டேலண்ட்டை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கூப்பிடக்கூடிய மனம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களை நாங்கள் இதற்குள்ளே கொண்டு வர தேவையில்லை. மனம் படைத்த திறமை படைத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள், மனம் படைத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நிச்சயமாக அதை ஜாயிண்ட் ஆகிறார். அதான் நான் அந்த ஆரம்பத்திலேருந்து செய்த வந்த விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விளையாட்டு முடிந்தது, பரிசுகள் கொடுத்த பிற்பாடு அனைவருக்கும் ஒன்று கூடி ஒரு இடத்திலிருந்து சாப்பிட்றது. அதன் நோக்கம் என்னென்னா ஒரு நெட்வொர்க் உருவாக்குறது. எல்லாரையும் தெரிஞ்சு வைத்து அவர்கள் ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் கடைசி நாளிலே செல்வா பேலஸிலே அந்த ஒன்று உடலை செய்வதற்கான ஒழுங்குகள் செய்திருக்கின்றோம். இப்படியாகத்தான் அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் அவர்கள் எந்த விதமான அந்த சாப்பாட்டுக்கான எந்த பணமும் நாங்கள் வேண்டுறதில்லை. விளையாட்டுக்கு நாங்கள் அது ஒரு தொகையை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். மற்றபடி எந்த பணமும் யாருடையும் வேண்டதில்லை. அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக போகணும் என்றது தான் எங்களுடைய அந்த திட்டம், என்னுடைய திட்டம். ஒரு நீண்ட பயணம், 10 வருடங்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய சவால்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றாக பார்த்து ஒவ்வொரு இடங்களுக்கு போய் செய்கிறோம். அல்லது இங்கிருந்து நாங்கள்லாம் அங்கே ஒரு பேரோடு போனோம். ஆனால் அங்கிருந்து மீண்டும் அவ்வளவு பேரை அழைத்து அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு தேசத்தவர்கள், வேறு நிறங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து எங்கள் மண்ணினுடைய அழகை காட்டுவதும், இங்கே அந்த போட்டிகளை கொண்டு வருவதும் தான் இந்த வெற்றி இருக்கிறது. இங்கேருந்து நல்ல வீரர்கள் உருவாக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த போட்டி இப்போது இந்த வருடம் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறது என்பது முக்கியமான விடயம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள், பங்களிப்பு செய்கிறார்கள். ஆனாலும் கூட எல்லா இடத்திலும் இருப்பது போலதான் இதற்கு எதிராகவும் புதிராகவும் நிறைய பேர் இருப்பார்கள். ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்தானே, கெட்டது நடந்தானே, எல்லாத்துக்குமே எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது எப்போதும் குறைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம். எது எப்படி இருந்தாலும் கூட நல்ல விடயங்கள் நடக்கிற போது அதை தட்டி கொடுப்பதும், அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதும், அதிலிருந்து மேலேறி வருவதும், அதை பயன்படுத்திக் கொள்வதும் இந்த மண்ணுக்கு தனித்துவமான விஷயம். நிறைய வாய்ப்புகளை கொடுத்து பார்க்கிற போது அந்த வாய்ப்புகள் இருந்து எவ்விதமாக எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கைகளை தந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இந்த சுற்றுப்போட்டி கூட நீங்க ஒரு வருஷம் அங்க கூப்பிட்டுருக்கீங்க, சில வேளை அடுத்தடுத்த வருடங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் அழைக்க வேண்டிய தேவை கூட இந்த போட்டி உருவாக்கணும். அந்த அளவு தூரம் திறமையாக இருக்கக்கூடியவர்கள் தங்களை நிரூபித்தால் கட்டாயம் அழைத்தே ஆக வேண்டும். மறுகரத்துக்கு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த போட்டி இன்னொரு இதிலே ஒரு சிறு கருத்தை சொல்லலாம். சுவிட்சர்லாந்தில் நடைபெற போட்டியிலே 60க்கு மேற்பட்டவர்கள் இங்கேருந்து விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு லெட்டரையும் கொடுத்துருந்தோம் எம்பசிக்கு, கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அந்த இங்கே உள்ள அந்த பண கிரைசிஸ் போட்டு காட்டணும். இல்லை அதை இல்லை. ஸ்ரீலங்காவில் இருந்த இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததில்ல, அந்த காரணத்தால் இங்கே யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள். அதான் ஒரிஜினல் காரணம். இன்றைக்கு வரையும் அதை இன்னும் அவர்கள் வெளியில் எடுக்கவில்லை. ஆனால் 2 பேருக்கு மட்டும் போன வருடங்கள் விசா வழங்கியிருந்தார்கள். ஆனால் வார வருடம் பிரான்சிலே நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாயிடுச்சு. பிரான்சிலே அதுக்கு வழி இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இங்கே எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வரவர்கள் இங்கே டேலண்டட் பிளேயர்ஸை பார்ப்பார்கள். அவர்கள் ஸ்பெஷல் ஒரு அக்கறை எடுத்து ஒரு ஸ்பான்சர் செய்தால் சில வேளையில் வாய்ப்பு கூட அது நடக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள், இப்படியான சிந்தனைகள் விதைக்கப்பட வேண்டும். தனி மனிதனாக நான் வாழ்ந்து விட்டேன் அல்லது என் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, மண் பயனுறுகிற விதமாக பணி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை போன்ற குறிப்பிட்ட குழுவாக இந்த துறையிலே தங்கள் பணிகளை செய்யக்கூடியவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தலாம். வாழ்த்துவதிலே தவறு எதுவும் கிடையாது. தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் இதே போன்ற நிறைய விஷயங்களை தனி இங்கு மாத்திரமல்ல, வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம் இருக்கிறது. அதை தாண்டி மலையகத்தில் நம்முடைய உறவுகள் இருக்கிறார்கள். இந்த மொழி பேசக்கூடியவர்கள் இந்த பகுதிகளுக்கு கொண்டு போகிற போது இன்னும் அதிகமானவர்களை நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு சின்ன அபிப்பிராயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல பணி செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் முடியுமானவர்கள் உங்களோடு இந்த பணி செய்யுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். அதுவே விடைபெறுகிறோம். வணக்கம்.